நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ப்ரீவியஸா சொல்லியிருப்பேன். சூப்பர்வைஸ் லேர்னிங்ல வந்து ரெக்ரெஷன் பார்த்தீங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன், சரியா? ஸோ கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபை பண்றதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது டு ப்ரிடிக்ட் கேட்டகரிக்கல் வந்து என்ன ஆவாங்க, ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அது வந்து என்னது, கண்டினியூஸ் நியூமெரிக் வேல்யூ வந்து என்ன பண்ணும், அது ப்ரிடிக்ட் பண்ணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் எல்லாருமே அப்சர்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து என்னன்னு எடுத்துக்கோங்க, ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. தென் எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டடி ஹவர்ஸ். எக்ஸ் அப்படின்றது வந்து என்னது, ஸ்டடி ஹவர்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ். ஓகேவா? ஒருத்தன் வந்து 1 hour படிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து என்ன ஆவான், ஃபெயில் ஆவான் அப்படின்ட்டு சொல்றாங்க. 2 hours படித்தாலும் அவன் ஃபெயில் ஆவான், 3 hours படித்தாலும் அவன் வந்து என்ன ஆவான், ஃபெயில் ஆவான், 4 hours படித்தா ஃபெயில் ஆவான், 5 hours மேலே என்ன படித்தாலும் பாஸ் ஆயிடுவான். சரியா? அவன் 7 hours படித்தானா பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானா? பாஸ் ஆவாங்க. அப்போ 2.5 hours படித்தா 2.5 hours படித்தா ஃபெயில். ஸோ இந்த கேட்டகரிக்கில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க, ப்ரிடிக்ட் பண்ண போறீங்க. கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது வந்து என்னது, கேட்டகரிக்கில் ப்ரிடிக்ட் பண்ணுறது. அதாவது ஒன்னுன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, பாஸ் அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஜீரோன்றது நாட் பாஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா நம்ம சிம்பிளா வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணுது, ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? இங்க மொத்தம் எத்தனை கிளாஸ் இருக்கு, 2 கிளாஸ் தான் இருக்கு. ஒன்னு 0th கிளாஸ், இன்னொன்னு வந்து என்னது, 1 கிளாஸ். இப்போ நம்மளுக்கு எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்னாலும் நம்ம ஜெண்டர் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க, மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு. அப்போ அது எத்தனை கிளாஸ் இருக்கு, கேட்டகரி இருக்கு, 2 கேட்டகரி இருக்கு. ஆமாவா இல்லையா? அது 2 கேட்டகரி. ஸோ பாஸ் 0 or 1 வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் பாஸ் அண்ட் ஃபெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக கேட்டகரி வந்து என்ன பண்ணிக்கலாம், கேட்டகரைஸ் வந்து பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0s and 1s மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்னது, பைனரி கிளாசிஃபிகேஷன். 0s and 1s மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது, பைனரி கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? இப்போ மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா 3க்கு மேலே இருக்கிற கிளாஸஸ். ஓகேவா? 3க்கு மேலே இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா அப்படின்னு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் டைரக்டா எடுக்காம ஆப்பிள் 0ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன், ஆரஞ்சை 1ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன், பனானாவை 2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை கிளாஸ் இருக்கு, 3 கிளாஸஸ் இருக்கு. இது வந்து மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? இன்னொரு மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ உங்க கிளாஸ்ல 50 பேர் 60 பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே ரோல் நம்பர் இருக்கா, 1ல இருந்து 50 60 வரையும் சொல்லுவாங்களா? அப்போ அது எல்லாமே கேட்டகரிக்கல் தானே. 1ன்றது இந்த பர்சன் தான், 2ன்றது இந்த பர்சன் தான். ஆனா இங்க வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம கிளாஸ் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா அது வந்து என்னது, மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். புரியுதா? மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க மேலோட்டமா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு மூவிக்கு போறீங்க, நீங்க வந்து இப்போ ஜனநாயகம் வேற ரிலீஸா, ஸோ நீங்க வந்து ஒரு மூவிக்கு போறீங்க. ஓகேவா? ஸோ அந்த மூவில என்னென்ன இருக்கும், ஃபைட்ஸ், வேற என்ன இருக்கு, பாலிடிக்ஸ், வேற என்ன இருக்கு, சாரி, சென்டிமெண்ட்ஸ். ஓகேவா? 3 எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா இது எல்லாமே லேபிள். ஃபைட்ஸ்ன்றது லேபிள், தென் வந்து என்னது, பாலிடிக்ஸ்ன்றது லேபிள், சென்டிமெண்ட்ஸும் லேபிள். ஃபைட்ஸ் இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ஜனநாயகம் ஃபிலிமே எடுத்துக்கலாம். ஃபைட்ஸ் இருந்தா என்ன பண்ண போறோம், 1ன்னு கொடுக்க போறோம், இல்லைன்னா என்னது 0. பாலிடிக்ஸ் இருந்தது அப்படின்னா 1, இல்லை அப்படின்னா என்னது 0. சென்டிமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா 1, இல்லைன்னா வந்து என்னது 0. வேற ஏதாவது மூவி சொல்லுங்க பார்க்கலாம், ஏதாவது இதுல இருக்கிறது ஏதாவது மிஸ் ஆகுற மாதிரி. அந்த மூவில இதெல்லாம் வரவே கூடாது. எப்ப இன்னொரு மூவி சொல்லுங்க. சாரி, பாலிடிக்ஸ் ஃபைட்ஸ் இல்லாத மூவி ஏதாவது. சாரி, குஸ்தி 2. ஓகே, அதுல இது எல்லாமே இருக்கும் தானே, ஃபைட்ஸ் இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும் தானே, சென்டிமெண்ட்ஸ். மெய்யழகன்
ஆ ஸோ மெய்யழகன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இதுல ஃபைட்ஸ் இருக்கா? இல்ல ஃபைட்ஸ் கிடையாது. சண்டைலாம் போட மாட்டாங்க, குத்து சண்டைலாம் போட மாட்டாங்க. அது வந்து ஜீரோ. பாலிடிக்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. பாலிடிக்ஸும் கிடையாது. ஆனா சென்டிமெண்ட் இருக்கும். புரியுதா? ஆமானா ஒன்னு, இல்ல அப்படின்னா வந்து என்னது ஜீரோ. ஓகேவா? இங்க வந்து எத்தனை லேபிள் யூஸ் பண்ணிருக்கேன்? மல்டிபிள் லேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஃபைட்ஸ், பாலிடிக்ஸ், சென்டிமெண்ட்ஸ். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து என்னது மல்டி லேபிள் கிளாசிபிகேஷன். புரிஞ்சுதா? பைனரி கிளாசிபிகேஷன் என்னது? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா பைனரி கிளாசிபிகேஷன். மல்டி கிளாஸ் கிளாசிபிகேஷன் என்னது? 3 ஆர் மோர் கிளாஸஸ் இருந்தா அது வந்து என்னது மல்டி கிளாஸ் கிளாசிபிகேஷன். மல்டி லேபிள் அப்படின்னா இந்த மாதிரி லேபிள்ஸ் இருக்கும். ஒரு லேபிள்ஸ்கிலேயே நம்ம ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ரெப்ரசென்ட் பண்ணுவோம். புரிஞ்சுதா? 3 டைப்ஸும் புரிஞ்சுதா? கிளாசிபிகேஷனா ப்ரிடிக்ட், கேட்டகரிக்கல் சொன்னீங்க. இது டைப்ஸ் புரிஞ்சுதா? 3மே புரிஞ்சுதா? எஸ். ஓகே ஓகே. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. இப்போ இந்த இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கிராஃப் வந்து வரையலாம். சரியா? இந்த இதுல பாஸ் அண்ட் ஃபெயில்ஸ்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஒரு கிராஃப் வந்து வரையலாம். சரியா? ஆக்சுவலா இந்த கிராஃப் வந்து கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. நான் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கு ஒரு கிராஃப் வரைகிறேன். இப்போ மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம், எங்கெங்க பாயிண்ட்ஸ் வைக்கலாம். இது வந்து 0ன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க, இது வந்து 0.5ன்னு வச்சுக்கலாம். அதாவது இது வந்து ப்ராபபிலிட்டி ரேஞ்சு 0 to வந்து என்னது 100 ரேஞ்சுக்குள்ள. ஓகேவா? அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். 1 hour படிச்சா வந்து என்ன ஆகும்? ஃபெயில் ஆவான். 2 hours படிச்சாலும் ஃபெயில் ஆவான். 3 hours ஃபெயிலு. 4 hours ஃபெயிலு. 5 hours படிச்சான் அப்படின்னா பாஸ் ஆகும். 6 ஹவர்ஸும் பாஸ், 7 ஹவர்ஸும் பாஸ். இதுக்கு வந்து கிராஃப் எப்படி வரையணும் அப்படின்னா, இதுக்கு வந்து கிராஃப் வந்து இந்த எஸ் ஷேப்ல வரையணும். இதுக்கு வந்து சிக்மாய்ட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஃபுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சிக்மாய்ட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து என்ன இருக்குன்னா த்ரெஷ்ஹோல்டு. சரியா? 50 மார்க்குக்கு மேல எடுத்தான் அப்படின்னா அவன் வந்து என்னது பாஸ் கேட்டகரி. 50 மார்க்கு கீழே இருந்தா அவன் என்ன கேட்டகரி? ஃபெயில் கேட்டகரி. மொத்தம் எத்தனை கேட்டகரி இருக்கு? 2 கேட்டகரி. 2 கேட்டகரி இருந்தா இது வந்து என்னது பைனரி கிளாசிபிகேஷன். புரியுதா? அப்போ நல்லா லிசன் பண்ணுங்க. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படின்னா கிராஃப் வந்து ஞாபகம். ஆக்சுவலா இதுதான் கரெக்ட் கிராஃப். சரியா? என்னென்ன இருக்கும்? ப்ராபபிலிட்டி ரேஞ்ச் 0 to 1ல இருக்கும். த்ரெஷ்ஹோல்டு வந்து என்னது நீங்க என்ன வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 70%, 50%, 35? யா விஷ். நான் 50 வச்சிருக்கேன். இது வந்து என்னது த்ரெஷ்ஹோல்டு. த்ரெஷ்ஹோல்டு. தென் இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிக்மாய்ட் கர்வ். சிக்மாய்ட் அப்படின்னா எஸ் ஷேப்ல இருக்க இந்த கர்வ் பேர் என்னது? சிக்மாய்ட் கர்வ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் என்னன்னு புரிஞ்சுதா? நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ். ஓகே. தென் அடுத்தது வந்து பாருங்க டெசிஷன் ட்ரீ. அடுத்தது வந்து என்னது? டெசிஷன் ட்ரீ. நல்லா லிசன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன். பேட்டர், தோசா, தென் இட்லி, தென் சாம்பார். ஸோ நீங்கள் இங்கே எல்லாருமே உமன்ஸ் தான் இருக்கீங்க, உமன் தான் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்னி. ஓகேவா? தென் இப்போ இதோட ரூட் வேர்டு என்னது? உங்க வீட்ல நீங்க எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க? இட்லி தோசையா அப்படின்ட்டு எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க? பேட்டர். பேட்டர் வச்சு தான் என்ன பண்ணுவீங்க? டிசைட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சட்னி பேஸ் பண்ணி வைப்பீங்களா? சாம்பாரை பேஸ் பண்ணி வைப்பீங்களா? இட்லி தோசையா? இட்லி தோசை. வீட்டுல கேட்பீங்க, எனக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? கேட்பீங்க. ஓகேவா? இது வந்து ஆக்சுவலா டெசிஷன் மேக்கிங் கைஸ். இப்போ உங்க வீட்டுல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? மெஜாரிட்டி ஓட்டிங் சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? தோசை தான் சுட்டு தர சொல்லுவாங்களா? தோசைனா என்னென்ன என்ன அதுல வந்து என்ன டெசிஷன் இருக்கு? சாம்பாரா சட்னியா? அதுல என்ன சூஸ் பண்ணுவாங்க எல்லார் வீட்லயும்? சட்னி. எல்லார் வீட்லயும் சட்னி தானா? தென் சட்னினா என்னென்ன சட்னி இருக்கு? நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஏதாவது வெரைட்டி சொல்லுங்க பார்க்கலாம். 2. டொமேட்டோ சட்னி, டொமேட்டோ, கோகனட். டொமேட்டோ, கோகோனட். ஓகேவா? இப்போ கைஸ் ஸ்டார்டிங் நோடு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரூட் நோடுன்னு சொல்லுவோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ரூட் நோடு. ஓகேவா? இது வந்து ரூட் நோடு. ஆக்சுவலா இது வந்து டெசிஷன் ட்ரீ. நார்மலா ஒரு ட்ரீனா எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டெம் இருக்கும், தென் வந்து என்ன இருக்கும்? ரூட் இருக்கும், தென் வந்து என்னது? லீவ்ஸ் இருக்கும், பிரான்ச்சஸ், அண்ட் வந்து என்னது?
லீவ்ஸ். சரியா? அதுவே டெசிஷன் ட்ரீனா எப்படி இருக்கும் அப்படின்னா இதை பார்க்கறதுக்கு தலைகீழ இருக்கும். டெசிஷன் ட்ரீனா எப்படி இருக்கும்? தலைகீழ இருக்கும். இந்த டயக்ராம் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ரூட் நோடு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ரூட் நோடு. ஓகேவா? ஸோ சட்னி சாம்பார்லாம் இல்லை, இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்த 2 நோடு இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து யாரு? இவங்க எல்லாருமே லீஃப் நோடு. புரியுதா? இவங்க 2 பேருமே என்ன நோடு? லீவ்ஸ். ஓகேவா? லீஃப் நோடு. இப்போ இவங்க கிட்ட 2 பிரான்ச் வருதா? இவங்க கிட்ட 2 பிரான்ச் வரப்போ வந்து இவங்க வந்து என்னவா மாறிடுவாங்கன்னா இவங்க பேரண்டா மாறிடுவாங்க. இவங்க வந்து என்னவா ஆவாங்க? லீஃப் ஆர் சைல்டு. ஓகேவா கைஸ்? இதை சைல்டு நோடுன்னு சொல்லலாம், லீஃப் நோடுன்னு சொல்லலாம். இதை லீஃப்னே வச்சுக்கிறேன். இப்போ இது கிட்ட 2 பிரான்ச் வந்துருச்சு, லீவ்ஸ் வந்துருச்சு. அப்ப இது சட்னின்றது என்ன நோடா மாறும்? பேரண்ட். ஆஹா, லீஃப்னா இன்னொரு பேர் வந்து என்னது? சைல்டு. ஓகேவா? அவங்க வந்து பேரண்ட் ஆகல இன்னும். அவங்க வந்து ஸ்டில் வந்து என்னவா இருக்காங்க? சைல்டு இருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் வரப்போ வந்து அவங்க வந்து என்ன ஆவாங்க? பேரண்ட் ஆவாங்க. இப்போ சட்னிக்கு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இவங்க வந்து என்னவா மாறிட்டாங்க? பேரண்ட் நோடா மாறிட்டாங்க. இந்த குச்சியா கொடுத்துருக்கேன்ல, அதுதான் என்னது? பிரான்ச். ஓகேவா? இது பாக்குறதுக்கு ஒரு ட்ரீயை தலைகீழ கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நோடு என்னது? ரூட் நோடு. ஓகேவா? எப்பயுமே ஃபர்ஸ்ட் நோடு வந்து ரூட் நோடு தான், அவங்க பேரண்ட் நோடே கிடையாது. இப்போ அவங்க கிட்ட 2 பிரான்ச் மட்டும் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து என்னது? இப்போ ஒரே நிமிஷம் guys, ஒரே நிமிஷம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் இது எல்லாமே நான் வரையில. சரியா? இவ்வளவுதான் இருக்கு. அது ரூட் நோடு. இப்போ இந்த 2 என்ன நோடா இருக்கும்? ரெண்டுமே வந்து என்னது? சைல்டு நோடு தான். இது இன்னும் பேரண்ட் ஆகல. புரியுது? ரெண்டுமே இப்ப என்னது? சைல்டு நோடு. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப யார் பேரண்ட் ஆயிருக்கா, யார் இன்னும் சைல்டா இருக்கா? தோசை வந்து பேரண்ட் நோட் ஆயிட்டாங்க. தோசை வந்து பேரண்ட் ஆயிடுச்சு, ஏன்னா அவங்களுக்கு 2 சைல்டு இருக்காங்க. இப்ப இட்லி வந்து ஸ்டில் வந்து என்னதான் இருக்கு? சைல்டு நோடா தான் இருக்கு. புரியுதா? இப்ப அடுத்தது வந்து பாருங்க, இப்ப யாரு சாம்பார் சட்னில யார் பேரண்ட் நோடு, யார் சைல்டு நோடு? சட்னி பேரண்ட் நோடு. இது வந்து என்னது? லீஃப் நோடு. ஓகேவா? ஸோ இதோட லெவல் இருக்கு கைஸ், லெவல்ஸ். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து லெவல் 0 ஒரு ஆப்ஷன், இது லெவல் 0. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 2. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லெவல் 3. நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்க வீட்டில் மேக்ஸிமம் டெப்த் வச்சிருப்பீங்க. ஓகேவா? சட்னி சாம்பார்லாம் யாருமே டிசைட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? உங்க வீட்டில் வந்து சில பேர் வீட்டில் வந்து என்ன பண்ணுவீங்க? லெவல் 0வும் 1 யூஸ் பண்ணுவீங்க. சில பேர் வீட்டில் லெவல் 0ல இருந்து 1 வரையும் யூஸ் பண்ணுவீங்க. சில பேர் வீட்டில் லெவல் 0ல இருந்து 3 வரையும் யூஸ் பண்ணுவீங்க. புரியுதா? டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மேக்ஸிமம் டெப்த். இப்போ உங்களோட லெவல், இப்போ உங்க வீட்டில் சொல்றீங்க உங்களுக்கு லெவல் 1 தான் ஆப்ஷன் அப்படின்னா நீங்க என்ன கொஸ்டின் கேட்பீங்க வீட்டில்? இட்லியா தோசையா? அது மட்டும்தான் மேக்ஸிமம் டெப்த். புரியுதா? அதுக்கப்புறம் நீங்க கேள்வியே கேட்கக்கூடாது. உங்க டெசிஷனே இவ்வளவுதான் வீட்டில் கேட்கறது, இட்லியா தோசை. இப்போ லெவல் 2னா நீங்க என்னென்ன டெசிஷன் கேட்பீங்க? இட்லியா தோசையா கேட்பீங்க. தென் அடுத்தது என்ன டெசிஷன் கேட்பீங்க? சாம்பாரா சட்னியா அப்படின்ட்டு கேட்பீங்க. ஓகேவா? மேக்ஸிமம் அவ்வளோ டெப்த்தெல்லாம் போகாது. இன்கேஸ் நீங்க லெவல் 3 அப்படி போறீங்க அப்படின்னா வந்து என்ன கேட்பீங்க? இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து கேட்பீங்க. கரெக்டா? இன்னுமே நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டே போகலாம். இப்போதைக்கு இதுவே எனஃப். டெசிஷன் ட்ரீனா என்னன்னு புரிஞ்சுதா? டெசிஷன் மேக்கிங் புரிஞ்சுச்சா? ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். இது நீங்க உங்க நோட்ல நீங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க வரைஞ்சாலும் சரி, ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்னாப் எடுத்துட்டீங்களா? ஓகே. இப்போ இதை தான் நான் இப்படி சிம்பிளா வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரீயை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? சிம்பிளா வரைஞ்சிருக்கேன். இது வந்து என்னது? லெவல் 0. லெவல் 0ல யார் இருக்கா? ரூட் நோடு. லெவல் 1ல யாரெல்லாம் இருக்கா? இவங்க வந்து பேரண்ட் நோடு. இவங்க வந்து என்னது? சைல்டு நோடு. இவங்க எல்லாருமே என்னது? கிரீன் கலர்ல இருக்கவங்களாம் என்னது? சைல்டு நோடு. இது வந்து என்னது? லெவல் 1. என்னோட மேக்ஸிமம் டெப்த் வந்து என்ன கொடுத்துருக்கேன்? நான் இங்க 1 கொடுத்துருக்கனால எனக்கு இது வந்து ஷோ ஆகுது. புரியுதா? தென் ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னா, இப்போ ஃபாரஸ்ட் அப்படின்னா எதை வந்து நீங்க ஃபாரஸ்ட்னு சொல்லுவீங்க? நிறைய ட்ரீஸ் இருக்கு. நிறைய ட்ரீஸ் இருந்தா இங்கே வந்து n நம்பர் ஆஃப் டெசிஷன் ட்ரீஸ் இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கும்? எவ்வளோ டெசிஷன் ட்ரீ வேணாலும் இருக்கலாம். இதெல்லாமே ஓகேவா? இப்போ இது வந்து voting வச்சுக்கலாம். voting தோசா இட்லியே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பர்சன் வந்து எனக்கு தோசா இட்லி வந்து எல்லாத்தையுமே கேட்குறேன். தோசா இட்லி வந்து யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன். வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் வந்து என்ன சொல்றாங்க? தோசான்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து இட்லி சொல்றாங்க. இல்ல மெஜாரிட்டி யாரு?
தோஸ் ஆர் த மெஜாரிட்டி. ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னன்னா மெஜாரிட்டி ஓட்டிங்ஸை தான் எடுத்துக்கும். மெஜாரிட்டி ஓட்டிங்ஸ் ஆர் ஹையஸ்ட் பர்சன்டேஜ். இப்போ நம்ம எலெக்ஷன் நடந்தது இல்லையா, டிஎன் எலெக்ஷன் நடந்தது இல்லையா, ஸோ அந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ 5 மெம்பர்ஸில் வந்து யாரோடது ஓட்டிங் ஹையஸ்ட்டோ அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சூஸ் பண்ணுவோம். புரியுதா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும் மெஜாரிட்டி. புரியுதா? ஃபர்ஸ்ட் கதையை அப்சர்வ் பண்ணுங்க, அப்பதான் நான் தியரிட்டிக்கல் போகும்போது அது ஈஸியா புரியும். புரியுதா? அதுக்கு தான் கதை சொல்லிட்டு இருக்கேன். தென் சப்போர்ட் வெக்டார் மிஷின்னா என்னன்னா ஒரு பெஸ்ட் பவுண்டரிஸை வந்து கண்டுபிடிக்கிறது. ஒரு பெஸ்ட் பவுண்டரிஸ், ஓகேவா? நீங்க ஓனாயிட்ட இருந்துட்டு செம்பரியாடை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு பெஸ்ட் பவுண்டரி வந்து கிரியேட் பண்ணணும். இது ஆக்சுவலா என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னா பாலினாமியல் ஸ்ட்ரக்சர். நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, பாலினாமியல் ஸ்ட்ரக்சர். இன்னொன்று இருக்கு கைஸ், ஸ்ட்ரைட் கோடு இருந்தது அப்படின்னா இது வந்து என்னது, லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட் கோடு இருந்தது அப்படின்னா லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு பர்டிகுலர் மட்டும் ரேடியஸா இருந்தது அப்படின்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ரேடியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமே 3 ஷேப் தான் இருக்கு. இது நீங்க இதுக்கு வந்து பெஸ்ட் சூட்டபிள் பவுண்டரி எது, லீனியரா, பாலினாமியலா, ரேடியலா? பாலினாமியல். ரேடியலும் சில டைம் கொடுக்கலாம், ஆனால் டிபெண்ட்ஸ் ஆன் இதை பொறுத்து. புரியுதா? சப்போர்ட் வெக்டார் மிஷின் என்னது, பெஸ்ட் பவுண்டரிஸை கண்டுபிடிக்கிறது. கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகே, இப்ப போதும். கடைசியா வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் மட்டும் பாருங்க. சரி சரி, பாருங்க. கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து உங்களோட ஆக்சுவல் வேல்யூ. சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா இது வந்து உங்களோட எக்ஸ் வந்து உங்களோட மெயில், உங்களுக்கு மெயில் வருது இல்லை, நிறைய பேர்ட்ட இருந்து மெயில் வருது இல்லை, அது எக்ஸ். இது வந்து ஒய், இது வந்து என்னது, ஒய் கேப். ஓகேவா? இதுல இது வந்து உங்க மெசேஜ் ஒரு மெயில் வச்சுக்கோங்களேன். உங்களோட மெயில் வந்து ஸ்பேம், ஆக்சுவல் வேல்யூ. கைஸ் இப்போ சொல்லுங்க, இதுல எது டிபெண்டன்ட் எது இண்டிபெண்டன்ட், எக்ஸா ஒய்யா, எது டிபெண்டன்ட் எது இண்டிபெண்டன்ட்? கஷ்டமா கேட்டுட்டேனா, எக்ஸா ஒய்யா, எது டிபெண்டன்ட் எது இண்டிபெண்டன்ட்? மெசேஜ் பொறுத்து தான் ஸ்பேமா இல்லையான்னு. ஆமா, மெசேஜ் பொறுத்து தான். அப்போ வந்து ஒய் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, எஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு, எக்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லுவோம். அண்ட் இது வந்து என்னது, இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ எனக்கு வந்த மெயில் வந்து உண்மையாலே ஸ்பேம் தான், ஆனா ப்ரிடிக்ட் பண்ணதும் என்னதுதான், எனக்கு ஸ்பேம் தான். ஓகேவா? உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். இது வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க, ஸ்பேம்லாம் பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க, நோ ஸ்பேம் எல்லாமே நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. சின்ன டிப்ஸ் சொல்றேன் எப்படி ஈஸியா லேர்ன் பண்ணுன்ட்டு. இப்போ வந்தது ஆக்சுவலா அது வந்து என்னது, ஸ்பேம். ப்ரிடிக்ட் பண்ணது என்னது, ஸ்பேம். ரெண்டுமே வந்து என்னது, ட்ரூ. எதுல முடிஞ்சிருக்கு, பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து என்னது, எனக்கு ட்ரூ பாசிட்டிவ். புரியுதா? ரெண்டுமே ஸ்பேமா இருந்தா அது வந்து என்னது, ட்ரூ. எதுல முடிஞ்சிருக்கு, பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. அதனால அது பேர் என்னது, ட்ரூ பாசிட்டிவ். இப்போ எனக்கு உண்மையான மெயில் வந்து என்னது, பாசிட்டிவ், ஸ்பேம். ப்ரிடிக்டட் வந்து என்னது கைஸ், நோ ஸ்பேம். அப்போ ஃபால்ஸ் தானே, எதுல முடிஞ்சிருக்கு, நெகட்டிவ். அடுத்தது வந்து என்னது, ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து ஒன்று இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு ஒரிஜினல் மெயில் வந்து என்னது, நோ ஸ்பேம். ப்ரிடிக்ட் பண்ணப்பட்டது என்னது, ஸ்பேம். ஃபால்ஸ் எதுல முடிஞ்சிருக்கு, ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஓகேவா? இப்போ எனக்கு உண்மையாலே அது வந்து நோ ஸ்பேம் தான், ப்ரிடிக்ட் பண்ணது நோ ஸ்பேம் தான். இது வந்து என்னது, ட்ரூ. எதுல முடிஞ்சிருக்கு, நெகட்டிவ், ட்ரூ நெகட்டிவ். புரிஞ்சுதான்? மொத்தம் நான் 4 ரெக்கார்டு தான் எடுத்திருக்கேன், நீங்க வேணா 50 ரெக்கார்டு எடுத்துக்கோங்க. இப்ப எல்லாத்துலயும் ஒன்னொன்னு வந்துருச்சா, ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ்லாம் வந்துருச்சா? எஸ், வந்துச்சா இல்லையா? நான் இது எதை மீன் பண்ணி நான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொடுத்தேன் அப்படின்னா, இங்க ப்ரிடிக்டர்ல என்னென்ன இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்கு. அண்ட் ஆக்சுவல் என்ன இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ரெண்டுமே ஓகேவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ட்ரூ பாசிட்டிவ். அப்படி பார்க்கணும் நம்ம. புரியுதா? நீங்க இந்த டேபிள் எவ்வளோக்குலாம் அப்சர்வ் பண்றீங்களோ அவ்வளோக்குலாம் இது வந்து ஈஸி. புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ எல்லாத்துலயுமே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு.
நான் இதை வந்து ரிமூவ் பண்றேன். ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஸ்னாப் எடுத்துக்கலாம். சரியா? ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். இதை ஒரே ஒரே நிமிஷம் ஸ்னாப் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நோட்ஸ் எடுத்துட்டு. தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க. மெமரைஸ் பண்ற கான்செப்டே கிடையாது. சரியா? இன்டர்வியூல போயிட்டு நம்ம மெமரைஸ் பண்ணதெல்லாம் வாமிட் பண்ண மாட்டோம். புரியுதா? நீங்க உங்களுக்கு என்ன புரியுதோ அதை வச்சுதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்க. புரிஞ்சு படிங்க. அதுக்கு தான் இவ்வளவு கதை சொல்லியிருக்கேன். ஸ்னாப் எடுத்துட்டீங்களா மொத்தமா? எஸ். ஓகே. இப்போ தியரிட்டிக்கலா போகலாம். இப்போ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். மித்ததெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நம்ம கிளாசிஃபிகேஷனா என்னன்னு பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன்றது ஒரு கேட்டகரிக்கலை ப்ரிடிக்ட் பண்றது, அதுதான். இதுவும் ஒரு சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங் டெக்னிக் தான். இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? டு ப்ரிடிக்ட் கேட்டகரிக்கல் லேபிள்ஸை வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்க ப்ரிடிக்ட் பண்றாங்க. ஸோ மாடல் லேர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல இருந்து லேர்ன் பண்ணுது? இது எல்லாமே லேபிள்டு டேட்டா செட். ஆல்ரெடி வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, லேபிள்டு டேட்டா செட். லேபிள்டு டேட்டா செட்னா யாரு? நீங்க பாஸ் அண்ட் ஃபெயில் ஒரு டேபிள் பாத்தீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சு இல்லையா? 4 ஹவர்ஸ் படிக்கிறவங்க எல்லாம் ஃபெயில் ஆவாங்களாமா, 5 ஹவர்ஸ் மேல படிக்கிறவங்க என்ன ஆவாங்க, பாஸ் ஆவாங்க. அந்த லேபிள் டேட்டா செட்டை வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க, லேர்ன் பண்ணிட்டு தானே நீங்க கிளாசிஃபை பண்ணீங்க. கரெக்டா? ஸோ மாடல் லேர்ன்ஸ் ஃப்ரம் லேபிள் டேட்டா செட் அண்ட் கிளாசிஃபை பண்ணுது. நியூ டேட்டா வந்து என்ன பண்ணுது, கிளாசிஃபை பண்ணுது. அதாவது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ண கேட்டகரி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, கிளாசிஃபை பண்ணுது. இது வந்து அனதர் டெஃபினிஷன். சேம் அதே தான். இதோட வேலை என்ன? டு ப்ரெடிக்ட் டிஸ்கிரீட், இல்லை அப்படின்னா கேட்டகரிக்கல் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லலாம், கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேம், நாட் ஸ்பேம், டிசீஸ், நோ டிசீஸ், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பாருங்க. 2 பாசிபிள் அவுட்கம்ஸா இருந்தது அப்படின்னா அது வந்து என்னது, பைனரி கிளாசிஃபிகேஷன். ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாஸ் ஃபெயிலு, அப்ரூவ்டு அண்ட் ரிஜெக்டடு. இதை நம்ம வந்து எப்படி கொண்டு வரலாம், 0s or 1s கொண்டு வரலாம். இல்லைனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இல்லைனா வந்து என்னது எஸ் ஆர் நோ. நம்ம மெயினா 0s or 1s தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பைனரி கிளாசிஃபிகேஷன் புரிஞ்சுதா? எஸ். தென் மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனா நான் என்ன சொன்னேன், 3 or more classes. அப்போ நம்பர்ஸ் வந்து 10 டிஜிட்ஸ் இருக்கு. 10 டிஜிட்ஸ் அதை நான் எப்படி கிளாசிஃபை பண்ணிக்கிறேன், 0 to 9 அப்படின்ட்டு நானே என்ன பண்ணிக்கிறேன், அதுக்கு நம்பர் கொடுத்துக்கிறேன். ஏன் 4 அனிமல்ஸ் இருக்காங்க, 4 அனிமல்ஸையும் நான் என்னவா ரெப்ரசென்ட் பண்றேன், டாக்ன்றது 0வையும், கேட்ன்றது 1 ரெப்ரசென்ட் பண்றேன், பேர்டுன்றது என்ன ரெப்ரசென்ட் பண்றேன்னா 2, ஃபிஷ் அப்படின்றது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்றேன், 3 ரெப்ரசென்ட் பண்றேன். அதே மாதிரி சன்னி, ரெய்னி, கிளவுடி, ஸ்னோவியும் நான் என்ன பண்றேன், 0, 1, 2, 3 அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன், மென்ஷன் பண்றேன். இது வந்து மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். மல்டி லேபிள்னா இப்போ சொன்னேன் இல்லையா, மூவி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவினா என்னென்ன இருக்கும், காமெடி, ஆக்ஷன்ஸ், ட்ராமா, இந்த மாதிரி ஃபைட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆமா அப்படின்னா 1 கொடுக்க போறீங்க, இல்லை அப்படின்னா என்ன கொடுக்க போறீங்க, 0 கொடுக்க போறீங்க. இது மல்டிபிள் லேபிள்ஸ் இருப்பாங்க இந்த இதுல. புரியுதா? புரிஞ்சுதா? சரி. மாடல் எவல்யூஷன் மெட்ரிக்ஸ் கைஸ். நீங்க வந்து ரெக்ரெஷன்ல என்னென்ன பார்த்தீங்க, மீன் அப்சல்யூட் எரர், மீன் ஸ்கொயர்ட் எரர், ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரர், ஆர் ஸ்கொயர் ஸ்கோர். இங்கே கிளாசிஃபிகேஷன்ல அப்படியே உள்டா, அக்யூரசி, ப்ரெசிஷன், ரிகால், F1 ஸ்கோர். ஓகேவா? அக்யூரசிக்கு இதுதான் ஃபார்ம்லாம். இன்டர்வியூலலாம் கேட்பாங்க. இந்த ஃபார்ம்லாம் நீங்க படிச்சு பார்க்காம எழுதி பார்க்கறதே நல்லது. அக்யூரசி, ப்ரெசிஷன், ரிகால் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா F1 ஸ்கோர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. சரியா? அக்யூரசி அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டையுமே எடுத்துக்குவாங்க. இப்போ ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், இப்போ காமிச்சலையா அந்த டேபிள். ஆக்சுவலா எல்லாத்துக்குமே வந்து நான் என்ன கொடுத்துருந்தேன், எல்லாத்துக்குமே வந்து என்ன கொடுத்துருந்தேன், 1 கொடுத்துருந்தேன்னா நீங்க கால்குலேட் பண்ணுங்க. 1 + 1 வந்து என்னது, 2. 1 + 1 + 1 + 4 1 ஆட் பண்ணாலும் எனக்கு என்ன வரும், 2 / 4 என்னது, 1/2. 1/2 டிவைட் பண்ணா 0.5. 0.5 அப்படின்னா 50%. இதோட அக்யூரசி எவ்வளோ, 50%. இப்போ இதோட கண்டுபிடிங்க பார்க்கலாம். 1 / 2 என்னது, 1 / 2 என்னது, 50%. 0.5. அது நீங்க இது கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் வரும், 50 வரும். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நானா இருந்தா F1 ஸ்கோர் தான் நான் வந்து என்ன பண்ணிக்குவேன், நான் சூஸ் பண்ணிக்குவேன். சரியா?
அக்யூரசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் இருக்காங்க, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அக்யூரசி வந்து டீச்சர் வந்து சொல்லுவாங்க என் கிளாஸில் 90% 99% வந்து பாஸ் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. அது வந்து என்னது அக்யூரசி. ஆனால் ப்ரெசிஷன் என்ன, அப்சர்வேஷன்ல ப்ரெசிஷன் என்ன, அவங்க சொன்னதுல வந்து 99% எவ்வளோ பேர் பாஸ் ஆயிருப்பாங்க, 90% வந்து என்ன ஆயிருப்பாங்க, பாஸ் ஆயிருப்பாங்க. ஆனா உண்மையிலே பாஸ் ஆனது எத்தனை பேர் இதுதான், 85 மெம்பர்ஸ் தான். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இது வந்து சேஞ்ச் ஆகும் அக்யூரசி, ப்ரெசிஷன் அண்ட் ரீகால். புரியுதா? இது வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கும். இது வந்து பாசிட்டிவ் அப்சர்வேஷன் எடுத்துக்கும் அண்ட் இதுவுமே பாசிட்டிவ் அப்சர்வேஷன் தான். இது டோட்டல் ப்ரிடிக்டட் கூட வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணும், இது ஆக்சுவல் பாசிட்டிவ் கூட வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணும். இது வந்து போத் பேலன்ஸ் பண்ணும், மேட்ரிக்ஸஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். புரியுதா? அண்ட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ன்றது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த டேபிள், அதுதான் இது ஆக்சுவல் வேல்யூல பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். இந்த இதில் இருக்க டவுட் இருக்கா, தயவு செஞ்சு கேளுங்க பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் எவாலுவேஷன் மேட்ரிக்ஸ் எல்லாமே. இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ப்ளீஸ் தயங்காம கேளுங்க பார்க்கலாம், ஹெசிடேட் ஆகாதீங்க, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பார்க்கலாம். ஒருத்தருக்குமே டவுட் இல்லையா? சே சார் நோ டவுட்ஸ் இல்லையா யாருக்குமே? சரி ஓகே. நான் உங்களுக்கு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் சொன்னேன் இல்லையா, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அந்த டயக்ராமை பார்த்து படம் பார்த்து கதை சொல்லணும். ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல 5th ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட்லலாம் இந்த படத்தை வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த லீனியர் ரெக்ரெஷன் படத்தை பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், தியரியே சொல்லணும். புரியுதா? லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ன்றது வந்து என்னது, சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங்ல ஒன் ஆஃப் தி அல்காரிதம். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க, பைனரி கிளாசிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்றாங்க. பைனரி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா இங்க என்னென்ன இருக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தானே இருக்கும். அண்ட் இது வந்து எது ப்ரிடிக்ட் பண்ணுது, ப்ராபபிலிட்டி ரேஞ்ச் 0 to 1. ஓகேவா? இதோட பேரு தான் ரெக்ரெஷன், ஆனா இதோட வேலை என்னது, கிளாசிஃபிகேஷன் பண்றது தான் இதோட வேலை. புரியுதா? புரியுதா? தென் எப்போ நம்ம இது வந்து யூஸ் பண்ணுவோம்னா, எந்த இடத்துல டூ பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த இது யூஸ் பண்ணுவீங்க. மேபி ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கு, நீங்க வந்து மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க சிங்கிள் லைன் ஆஃப் கோட் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், லீனியர் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணலாம். புரியுதா? அண்ட் உங்களோட டெசிஷன் பவுண்டரி ஷுட் பி வந்து எவ்வளோ இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5னா அவங்களாம் எந்த கிளாஸ், பாஸ் கேட்டகரி. லெஸ் தென் 0.5னா அவங்க என்ன கேட்டகரி, ஃபெயில் கேட்டகரி. ஃபெயில் கேட்டகரி என்னன்னு ரெப்ரசென்ட் பண்றீங்க, 0ன்னு ரெப்ரசென்ட் பண்றீங்க. சாரி பாஸ் கேட்டகரி என்னன்னு ரெப்ரசென்ட் பண்றோம், 1ன்னு ரெப்ரசென்ட் பண்றோம். புரியுதா? தென் இது திரும்ப ரெப்பீட்டட் தான் வரும். அண்ட் இதுல வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், டிசைட் பண்றோம். கைஸ் இது வந்து நீங்க ரெஃபரன்ஸுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. புரியுதா? மார்க் இன்டர்வியூக்கு படிக்க போகும்போது பக்காவா நீங்க வந்து ChatGPT வந்து ஆன்சர் எடுத்து படிங்க. சரியா? இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான். இது வந்து என்ன பண்ணணும்னா லாஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து என்ன பண்ணும், கிரேடியன்ட் டெசன்ட்டை யூஸ் பண்ணி உங்க லாஸை வந்து என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். புரியுதா? இப்போ எரர் வந்து அதிகமா இருக்கு, எரர் டேர்ம் வந்து அதிகமா இருந்ததுன்னா உங்க லாஸ் வந்து என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். இப்போ 0 எரர் இருந்தது அப்படின்னா உங்க லாஸ் வந்து எப்படி இருக்கும், கம்மியா இருக்குமா, லாஸே இருக்காது. கரெக்டா? லாஸ் உங்களுக்கு எரர் 0னா லாஸும் என்னதுதான், 0 தான். புரியுதா? தென் சேம் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸை இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு நம்ம பார்ப்போம். சேம் பாண்டாஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதான், டேட்டா மேனிபுலேஷன் அனாலிசிஸ் அண்ட் நம்பை ஃபார் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அண்ட் மேட்ப்ளாட்லிப் வந்து என்ன பண்றோம், கிராஃப் வந்து வரைகிறோம். தென் வந்து என்னது, எஸ்கேஎல்ல இருந்து என்னென்ன எடுத்திருக்கீங்க, நேற்று கொடுத்துருக்கிற மாதிரி சிமிலர் தான். லீனியர் மாடல்ல இருந்து நேற்று லீனியர் ரெக்ரெஷன் எடுத்தீங்க, இன்னைக்கு யார் எடுத்திருக்கீங்க, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ஸ். அதே மாதிரி மாடல் செலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிட், மெட்ரிக்ஸஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நீடட் அக்யூரசி ஸ்கோர், ப்ரெசிஷன் ஸ்கோர், ரிகால் ஸ்கோர், F1 ஸ்கோர், கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்ஸ், இது எல்லாமே. அண்ட் வார்னிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னது, ஃபில்டர் வார்னிங்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இக்னோர் பண்ணுறீங்க. புரியுதா? தென் உங்களுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேபிள் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். இந்த டேபிள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சேம் நான் கொடுத்த மாதிரி தான் 4 hours வரையும் என்னது ஃபெயிலாக இருக்கான், 5 ஹவர்ஸ்க்கு மேலே படித்தேன் அப்படின்னா அது வந்து என்னது பாஸ். இந்த மாதிரி டேபிள்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிடுவீங்களா? இங்க டிக்ஷனரி ஃபார்மேட் யூஸ் பண்ணிருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, டேட்டா ஃப்ரேம்ன்ற ஃபங்க்ஷன்க்குலாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருப்பீங்களா? Yes.
எஸ் மேம். ஓகே, இப்போ நீங்க எப்படி எக்ஸ் ஒய்ன்னு எப்படி பிரிப்பீங்க? எக்ஸ்ன்றது என்னது, ஒய்ன்றது என்னது, எப்படி பிரிப்பீங்க? ஸ்டடி வந்து ஹவர்ஸ் ஸ்டடின்றது வந்து என்னது, இண்டிபெண்ட். பாஸ்ன்றது இது டிபெண்டன்ட் வேரியபிள். புரிஞ்சுதா? இப்போ ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்றீங்க. இப்போ வந்து என்ன பண்றீங்க, ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்றீங்க. நீங்க ஜஸ்ட் செக் பண்றீங்க யாரெல்லாம் ட்ரைனிங் போயிருக்கா, டெஸ்டிங் போயிருக்கான்னு. எவ்வளவு பர்சன்டேஜ் டெஸ்டிங் போயிருக்கீங்க? 30%. 30%. ரேண்டம் ஸ்டேட் 42னா என்னது கைஸ்? ரேண்டம் ஸ்டேட் 42னா 42 எங்கெல்லாம் ரேண்டமா 42ன்னு வர்றது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு, பிக் பண்ணிருக்கு. புரியுதா? நீங்க வந்து இதுல வந்து பாத்துக்கலாம், வேணும்னா வியூ பண்ணிக்கலாம். எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட். ஸோ எவ்வளவு டெஸ்டிங் எவ்வளவு எடுத்திருக்கான் நம்ம இதுல. 10 ரெக்கார்ட்ல வந்து 30%னா என்னது, 3 ரெக்கார்ட் எடுத்திருக்கோம். புரியுதா? புரிஞ்சா? ஓகே. கைஸ் இதுல எதனா டவுட்ஸ் இருக்கா? ஓகே, தென் இங்க ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து என்னென்ன எடுத்திருக்காங்க? ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் என்னென்ன எடுத்திருக்காங்க? 9 to 6. தென் பாருங்க, இப்போ 9 ஹவர்ஸ் படிக்கிறவங்கலாம் 6 ஹவர்ஸ் படிக்கிறவங்களாம் என்ன ஆவாங்க? பாஸா ஃபெயிலா? Pass. பாஸா? Pass. 2 ஹவர்ஸ் படிச்சவன் Fail. ஃபெயில். ஓகேவா? நீங்க வந்து அப்படி பார்க்காதீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படி பாருங்க. சரியா? தென் லாஜிஸ்டிக் ரெக்கனஸ் வந்து என்ன பண்றாங்க, இப்போ ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பெட்டுக்கு அனுப்புறாங்க, ட்ரைனிங்க்கு வந்து அனுப்புறாங்க. தென் அதுக்கப்புறம் தான் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க ப்ராபபிலிட்டியை. எப்படின்னா மாடல் ப்ரிடிக்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ் டெஸ்ட். நீங்க ஜஸ்ட் இதை மட்டும் பாருங்க, ப்ரிடிக்டட் ப்ராபபிலிட்டி வரும். சேம் தான். 9 ஹவர்ஸ் படிச்சனா ஃபெயில் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு பையனுக்கு? 9 ஹவர்ஸ் படிச்சனா ஃபெயில் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு? 1% இருக்கு. பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு? 90. 90%. இப்போ 2 ஹவர்ஸ் படிக்கிறானா ஃபெயில் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு? 93. பாஸ் பர்சன்டேஜ் மியூட் போடுங்க பார்க்கலாம், பஸ் சவுண்ட் கேக்குது. தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபெயில் பர்சன்டேஜ். ஸோ சிம்பிளா சொல்லணும், இது வந்து என்னது, கிளாஸ் 0, இது வந்து என்னது, கிளாஸ் 1. இதுல நம்ம யாரை மட்டும் தான் எடுத்துக்கிறோம், கிளாஸ் 1 மட்டும் எடுத்துக்கிறீங்க. இதுல யாரை மட்டும் எடுத்துக்கிறீங்க, கிளாஸ் 1. அதனால தான் எனக்கு எல்லா ரோஸும் வேணும். எத்தனை காலம் வேணும், 1 காலம் வேணும். ஸோ ஆல் ரோஸ் 1 காலம். 0th காலம் வேணா நீங்க 0th காலம் கொடுக்கலாம், 1 காலம் வேணா 1 காலம் கொடுக்கலாம். எனக்கு 1 காலம் மட்டும் போதும். அப்ப எனக்கு என்னென்ன வேணும், 98, 6, 80. அப்ப இது வந்து நான் y ப்ராபபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா எனக்கு அவங்க மட்டும் பிரிண்ட் ஆயிருக்காங்களா, 98, 6, 80. இதுல இருக்க டவுட் இருக்கா? இந்த கோடிங்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இந்த சிங்கிள் லைன் ஆஃப் கோட்ல? இந்த சிங்கிள் லைன் ஆஃப் கோட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? தென் த்ரெஷ்ஹோல்டு வந்து நம்ம 0.5ன்னு வச்சிருக்கோம். இப்போதான் நம்ம கேட்டகரி பிரிக்கிறோம். ப்ராபபிலிட்டி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரெஷ்ஹோல்டா இருந்தது அப்படின்னா இது வந்து சடனா இன்டிஜரா மாத்துறீங்க. இப்போ 98%னா நீங்க 1 கேட்டகரியில, பாஸ் கேட்டகரியில போடலாம். 80னா 1 போடலாம். 6% அப்படின்னா நம்ம என்ன கேட்டகரியில போடுவோம், ஃபெயில் தானே அது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்றோம், ப்ரெடிக்ட் பண்றோம். இப்போ இந்த 3 செல்லுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இந்த 4 செல்லுல ஆஃப் கோடிங்ல ஏதாவது டவுட் இருக்கா, தயவு செஞ்சு கேளுங்க பார்க்கலாம். நீங்க டவுட்ஸ் கேட்டாதான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஈஸியா இருக்கும். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பார்க்கலாம். இல்லையா? தென் அடுத்தது வந்து பாருங்க,
உங்களோட ஸ்கோர் அக்யூரசி எவல்யூஷன் மெட்ரிக்ஸ் அக்யூரசி ஸ்கோர் ஆக்சுவலும் ப்ரிடிக்டடும் கொடுக்குறீங்க, ப்ரெசிஷன் அண்ட் ரிகால் எஃப்ஒன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆக்சுவலும் ப்ரிடிக்டடும் கொடுக்குறீங்க. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடணும், கரெக்டாக வந்து கொடுக்கணும். இது நம்மளோட இஷ்டத்துக்கு வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஸ்மாலில் தான் நம்ம கொடுக்கணும். சரியா? நம்மள எல்லாரோட ஸ்கோரும் எப்படி இருக்கு, நம்மளுக்கு அக்யூரசி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, 100% பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்ட்டு. இதுல பாஸ் பர்சன்டேஜ் நமக்கு எப்படி இருக்கு, 100% பக்காவா இருக்கு. ஏன்னா நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கோம் மாடலை கரெக்டா, நம்மளோட டெஸ்டிங் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். தென் இதுவும் நம்மளுக்கு எப்படி இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபெயில் வந்து எத்தனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம், 1. தென் பாஸ் வந்து எத்தனை பேர் டெஸ்ட் பண்ணோம், 2 பேர் வந்து நம்ம எதுல டெஸ்ட் பண்ணோம் கைஸ் எடுத்தீங்கல்ல, 98 96 98 80 வந்து 81 98. ஸோ 1னா யார் ரெப்ரசென்ட் பண்ணுது, பாஸ் ஆனவங்க 2 பேரு, ஃபெயில் ஆனவங்க ஒருத்தர். இவங்களோட அக்யூரசி எப்படி இருக்கு, நம்மளுக்கு அக்யூரசி ப்ரெசிஷன்லாம் 100% இருக்கு. மொத்த அக்யூரசி வந்து எவ்வளவு இருக்கு, 3 பேருக்கும் அக்யூரசி எவ்வளவு இருக்கு, 100 பக்காவா இருக்கு. மேக்ரோ ஆவரேஜாலும் சரி வெயிட்டட் ஆவரேஜ்லாம் சரி 100 வந்து எப்பயுமே எப்படி இருக்கு, ஷியோரா பர்ஃபெக்டா இருக்கு. சரியா? தென் இந்த கிராஃப் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை, கிராஃப் எப்படி வரைகிறதுன்னு மட்டும் சொல்லித்தரேன். சரியா? நீங்க கஷ்டப்படுற அளவுக்குலாம் இல்லை, இங்க பாருங்க, நீங்க இந்த கோடிங் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல இப்போ நான் சொன்னது எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே இருக்கு. இந்த கிராஃப் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தரணும், இந்த கிராஃப் மட்டும். சரியா? இந்த கிராஃப் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஒரு சிக்மாய்டு கர்வ் வந்திருக்கு, த்ரெஷ்ஹோல்ட் இருக்கு. தென் இங்க இருக்கிறவங்க எல்லாம் 0 ஃபெயில் கேட்டகரி, இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்னது 1, இவங்க எல்லாமே என்னது பாஸ் கேட்டகரி. புரியுதா? புரிஞ்சா? கிராஃபை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி தான் நீங்க வரைய போறீங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நடுவில் வந்து ஒரு லைன் வந்து கொண்டு வரும். அதாவது இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க எல்லாம் ஃபெயில் ஆனவங்க, இந்த லைனுக்கு ரைட் சைடு இருக்கிறவங்கலாம் என்னது பாஸ் ஆனவங்க. அந்த ஹவர்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இதை தான் நீங்க வந்து கிராஃப் வரையணும். அப்போ இதை வந்து நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும், உங்களோட லின் ஸ்பேஸ் வந்து நீங்க வந்து எடுக்கணும். ஓகேவா? லீனியர்லி ஸ்பேஸ்டு. ஸோ லீனியர்லி ஸ்பேஸ்ல வந்து லீனியர் ஸ்பேஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, இது வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து என்னது 0, ஸ்டாப் இண்டெக்ஸ் வந்து என்னது 1. 200 அப்படின்னா என்னன்னா 200 லைன்ஸா வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ஸ்பிளிட் அப் பண்ணும். 0 to 11க்குள்ள 200 லைன்ஸ் ஸ்பிளிட் அப் பண்ணா என்ன ஆகும், நீங்க அது இதுல பார்க்கலாம் கைஸ். 0 0.05 0.11 0.16 0.22 அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா என்னோட கிராஃபை வந்து பாருங்க, எனக்கு வந்து இதோட ரேஞ்ச் வந்து எதுல இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் 0ல இருந்து 11 வரை. இப்போ நீங்க இந்த மாதிரி ஸ்மூத் கர்வ் வந்து நீங்க கோலம் வரையணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, குட்டி குட்டி குட்டியா பாயிண்ட்ஸ் வைப்பீங்களா, குட்டி குட்டியா 0.0 0.8 சம்திங் குட்டி குட்டியா பாயிண்ட் வைப்பீங்களா, அப்பதான் உங்களுக்கு ஸ்மூத் கர்வ் வரும். புரியுதா? அந்த ரேஞ்ச் தான் நான் வந்து என்ன பண்றேன், எக்ஸ் ரேஞ்ச் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் ரேஞ்ச் வந்து நான் என்ன பண்றேன், கண்டுபிடிக்கிறேன். சரியா? ஸோ நீங்க 200 கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ். நார்மலா உங்களுக்கு ஸ்கேல் வச்சுக்கோங்க, இதான் உங்களுக்கு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல்ல 0ல இருந்து 11னா அதுக்குள்ள 200 லைன்ஸ் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும், அதுதான் இதுதான் லீனியர்லி ஸ்பேஸ்டோட ஃபங்க்ஷன். ரீஷேப் அப்படின்னா என்ன அப்படின்னா -1னா என்னது, உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் தெரியாது, -1னா லாஸ்ட் நம்பர் தெரியாது, அப்போ மேபி அது 200 தான் இருக்கும். 200 ரோஸ் வந்து எப்படி இருக்குமாமா உங்களுக்கு, 200 ரோஸும் ஒரே காலம்ல இருக்குமாமா. 200 ரோஸும் ஒரே காலம்ல இருக்கா? எஸ். ப்ரிடிக்டட் ப்ராபபிலிட்டி என்னன்னா, நீங்க எக்ஸ் ரேஞ்சை கொடுத்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், ப்ரிடிக்டட் கொடுக்க முடியும். நீங்க யாரை ப்ரிடிக்ட் பண்றீங்க, மேலே நம்ம கொடுத்தோம் ப்ரிடிக்டட் ப்ராபபிலிட்டி. ஸோ அப்படின்னா என்னது, எல்லா ரோஸையும் எடுத்துக்கும், எல்லா ரோஸ்லையும் நீங்க யாரை மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க, பாஸ் ஆனவங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. புரியுதா? எக்ஸ் ரேஞ்ச் ப்ராபபிலிட்டியும் கிடைச்சுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்கோர் இருக்கும். இதை வச்சு நான் எப்படி வரையணும்னு சொல்லி தரேன். இப்போ ஃபிகர் சைஸ் வந்து கொடுத்தாச்சு. 8 வந்து என்னது வித், 5 வந்து என்னது ஹைட்டு. இப்போ எக்ஸ் ஒய் நான் டேட்டாவை கொடுத்துட்டேன், என்ன கலர்ல வேணும், ரெட் கலர்ல வேணும் அப்படின்ட்டு. அப்போ எக்ஸ் ஒய் வந்து நம்ம அது கிராஃப் வந்து வந்துடும். ஓகேவா? இவங்கெல்லாம் ஃபெயில் ஆனவங்க, இவங்கெல்லாம் பாஸ் ஆனவங்கன்ட்டு. எக்ஸ் ரேஞ்சும் ஒய் ரேஞ்ச் ப்ராபபிலிட்டி வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சிக்மாய்டு கர்வ் வரைஞ்சிருக்கேனா? புரிஞ்சுதா சத்யா? உங்க எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ரிமைனிங்லாம் சிக்மாய்டு கர்வ் வரையறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா?
இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காது? சத்யாக்கு டவுட் இருக்கா? இல்ல சார். இது ஆல்ரெடி பார்த்தது தானா? தெரியுமா? ஃபிகர், ஸ்கேட்டர், பிளாட் எல்லாம். பிளாட்ஸ் சில பிளாட்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன். இது கிடையாது. ஓகே, ஸோ தெரியலனா கேளுங்க பார்க்கலாம். தென் ஆக்சிஸ் லைன் ஹாரிசாண்டல். நீங்கள் உங்களுக்கு எந்த லைனில் வந்து நடுவில் கோடு போடணுமோ நீங்கள் 0.5 நான் கொடுத்துருக்கேன். கலர் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. லைன் ஸ்டைல் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஹைஃபன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஹைஃபன் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டார் புல்லட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் லேபிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இப்போ இந்த இது கொடுத்தா எனக்கு என்ன வரும்? இந்த மாதிரி கிராஃப் வரும். புரியுதா? இது எல்லாமே கம்பைன் பண்ணாதான் உங்களுக்கு அந்த அழகான கிராஃப் வரும். இப்போ வெர்டிக்கல் கட் ஆஃப் வந்து நான் போடுறேன். ஓகேவா? இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக சொல்லணும்னா நான் வந்து ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலு. ஸோ டேட்டாவை கொடுத்துட்டேன். கலர் வந்து என்னது? ஆரஞ்சு. தென் வந்து உங்களுக்கு லைன் ஸ்டைல் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் லேபிள் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கீங்க? ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிருக்கீங்க. சரியா? இந்த கட் ஆஃபை நான் உங்களுக்கு ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்க. இப்போ கட் ஆஃப் வந்து என்னது? 4.64க்கு சம்திங் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? கட் ஆஃப் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒய் ரேஞ்ச் ப்ராபபிலிட்டியும் -0.5 என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாமே நெகட்டிவ்ல கிடைச்சிருக்கா கைஸ்? வேல்யூவெல்லாம் நெகட்டிவ்ல கிடைச்சிருக்கா உங்களுக்கு? இதை பாசிட்டிவா மாற்றணும் அப்படின்னா அப்சல்யூட் யூஸ் பண்ணணும். அப்சல்யூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்னவாகும்? எல்லாமே பாசிட்டிவா மாறி இருக்கா? டிஃபரன்ஸ் தெரியுதா? அப்சல்யூட் யூஸ் பண்ணா பாசிட்டிவா மாறிடும். தென் ஆர்கியூமெண்ட். ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் வந்து காமிக்கும். ஓகேவா? எது வந்து மினிமமோ அதோட இண்டெக்ஸ். இதுல வந்து 84ஓட இண்டெக்ஸ் வந்து எங்க இருக்கு கைஸ்? இதுல 0 1 2 3 4 5 6 7 8 9. கண்டுபிடிங்க பார்க்கலாம் இது 84th இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ 5 இருக்கு. ஒரு 4 எடுத்துக்கலாம். எயிட். இது வர ஒரு 8. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்போ இதுவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 80, அதாவது 79வது இண்டெக்ஸ். அப்போ இது 80, 81, 82, 83. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது இருக்கிறதுலே மினிமம். ஓகேவா? ஸோ இதோட இண்டெக்ஸ் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கீங்க? ஷோ ஆயிருக்கு. ஓகேவா? அதோட இண்டெக்ஸ் தான் என்னது? 84 அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? ஷோ ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க? எக்ஸ் ரேஞ்சில் கொடுக்குறீங்க. இந்த 84 வந்து என்ன பண்றீங்க? எக்ஸ் ரேஞ்ச் கொடுக்குறீங்க. இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேனே. ஸோ அது வந்து என்னது? சாரி கைஸ், ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். 46 0.46432. ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச்குள்ள தான் வரும். ஓகேவா? இந்த ரேஞ்ச்குள்ள தான் வரும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்க என்னன்னு பார்த்துக்கோங்க. 46. ஓகேவா? ஸோ அந்த 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 இதில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைன் ஆஃப் கோடு. இந்த சிங்கிள் லைன் ஆஃப் கோடை தான் நான் இவ்வளோ ப்ரீஃபாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒய் ரேஞ்ச் இதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க. தென் அப்சல்யூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. தென் வந்து என்னது? ஆர்குமெண்ட் மீன் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறீங்க? ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறீங்க. இவ்வளோ எதுக்காக கண்டுபிடிக்கணும்னா கட் ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்போ நீங்க இந்த டைட்டில், எக்ஸ் லேபிள், ஒய் லெஜெண்ட் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஆகும்? கிராஃப் ஷோ ஆகும். நம்ம டேரக்டா இதவே வந்து பார்த்துடலாம். இந்த லைன் ஆஃப் கோட்ல யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? இந்த லைன் ஆஃப் கோட்ல யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? இதெல்லாமே இப்போ பார்த்துட்டோம். ஜஸ்ட் 5 minutes தான் கைஸ். இதுல யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? எஸ். ஓகே. தென் இப்போ வந்து ப்ரிடிக்ட் பண்றோம். டேட்டா ஃப்ரேம் வந்து நான் 5ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 5ன்றது 5 hours நான் படிக்கிறேன். என்னோட ஸ்டடி ஹவர்ஸ் என்னது 5. நீங்கள் இதை இப்படியும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து எப்படி எழுதலாம்? டிக்ஷனரியிலே எழுதலாம். டிக்ஷனரியில் எப்படி எழுதுவீங்க?
Our studied is ஆமா colon ஹவர் ஸ்டடி கோலன் five. 1 செகண்ட். ஓகேவா, ஹவர் ஸ்டடிடு தென் வந்து என்ன பண்ணுவீங்க, கோலன் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க 5 இப்படியும் கொடுக்கலாம் நம்ம 5. ஸோ இது வந்து எதில் கொடுக்கணும், டிக்ஷனரியில் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கோங்க கொடுத்துக்கோங்க. இப்படியும் கொடுக்கலாம், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். நம்ம காலம் நேம் வந்து ஹவர் ஸ்டடிடு, இது வந்து டேட்டா ஃப்ரேம் வேல்யூ அப்படின்ட்டு. இப்போ 5 ஹவர்ஸ்னா நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஓகேவா, இதோட ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு என்ன வரணும், இதில் வந்து நான் 0th இண்டெக்ஸில் யாரை எடுத்திருக்கேனா, ஸோ அவங்க சொன்ன மாதிரி நேற்று நம்ம பார்த்த மாதிரி என்னது 0th இண்டெக்ஸ்னா அறையில் ஃபர்ஸ்ட் 1. ஓகேவா, அதில் வந்து நம்ம யார் எடுத்திருக்கோம், 1னா யார் எடுத்தோம், பாஸ் ஆனவங்க. அப்போ 5 ஹவர்ஸ் படிச்சானா இவனோட ரேஞ்ச் வந்து என்னது, என்னோட ப்ரிடிக்டட் பாருங்க. 5 ஹவர்ஸ் படிச்சானா இவன் வந்து என்ன ஆவான், பாஸ் ஆவான். எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் இவனால, 59 மார்க் எடுக்க முடியும். அப்ராக்சிமேட்டா நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். புரியுதா? ஓகேவா, ஸோ இன்னைக்கு இதுவே போதும். இந்த இதில் நீங்கள் எந்த கோடிங் போடுறீங்க அப்படின்னா இந்த செல்லில் இருக்கிற கோடிங் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஓகேவா, நீங்கள் மித்த கான்செப்ட் வந்து நீங்கள் கதை எழுதிக்கோங்க, இந்த லைனில் இருக்கிற கோடிங் மட்டும் போட்டிங்கன்னா போதும். சரியா, இது வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இருந்து. டவுட் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்க கைஸ். நீங்கள் கடைசி 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். சரியா, இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட்டில் எடுத்துக்கோங்க. ப்ராப்பராக ஒரு நோட் போட்டு அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் டாக்குமெண்ட்லாம் டைப் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். கோடிங்ஸும் கமெண்ட் லைன்ஸும் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட விஎஸ் கோடில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா, விஎஸ் கோட் இப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்கா உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதுக்கும் இப்போ யூஸ் பண்ணதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா ஒர்க் பண்ணுறதுக்கு? ஓகே, ஸோ பை த வே ஜூபிட்டர் நோட் புக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும், கூகுள் கொலாபும் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதா? ஆனால் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே நம்ம விஎஸ் கோட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, விஎஸ் கோடே வந்து நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க. ஸ்கில்ஸ் வந்து நம்ம போடுவோம், எனக்கு ஜூபிட்டர் நோட் புக் தெரியும், கோலாப்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்காக கொஞ்சம் அதில் ஒர்க் பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடியாலாச்சு கிடைக்கும். சரியா, அவ்வளோதாங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?